ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சேமிப்புலகம். டிசம்பர் மாதத்துக்கு நான் எப்படி பட்ஜெட் போடுறேன், என்னென்ன செலவுகள் பண்ணுறேன், எவ்வளோ சேமிக்கிறேன், எந்தெந்த மெத்தட்லலாம் சேமிக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் தங்கத்தோட விலையையும் வெள்ளியோட விலையையும் டெய்லியும் சீக்கிரமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டு வரேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் என்னோட எல்லா வீடியோஸுமே பார்க்கலாம். டிசம்பர் மாதத்துக்கான பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா இது என்னோட பட்ஜெட் தான். பட்ஜெட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் பட்ஜெட் இருக்கும். இந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் 2 பேர் தான் இருக்கோம். எங்களுக்கான வருமானம் எவ்வளோ, எங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் பட்ஜெட் போட்டிருக்கேன். வாடகை பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு 7,000 ரூபா வருது. நாங்கள் நாகப்பட்டினத்தில் இருக்கோம். நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் வாடகை பார்த்தீங்கன்னா இந்த 7,000 ரூபாங்கிறது அதிகமும் இல்லை, கம்மியும் கிடையாது. ஸோ இது ஒரு மீடியமான வாடகை. நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து வாடகை உங்களுக்கு அதிகமாகவும் ஆகலாம் இல்லை கம்மியாகவும் ஆகலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மளிகை பொருட்களில் செக்கு, எண்ணெய், அரிசி எல்லாமே சேர்த்து எங்களுக்கு 3,000 வருது. இது 2 பேருக்கு மாசத்துக்கு கரெக்டாக இருக்கும். எங்களுக்கு மளிகை பொருட்களுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு விலை இருக்கும். எங்களுக்கு 3,000 ரூபா 2 பேருக்கு நாங்கள் இருக்கிற ஏரியாவில் எங்களுக்கான அமௌண்ட் 3,000 ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பால் எங்கள் 2 பேருக்கும் மாதத்துக்கு 1,000 ரூபா ஒதுக்கியிருக்கேன். நாங்கள் டீ காஃபி குடிக்க மாட்டோம். ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸில் பால் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1,000 ரூபா ஒதுக்கியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா காய்கறி வாரத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்குற மாதிரி இருக்கும். அது எங்களுக்கு 1,000 ரூபா வருது. காய்கறியுமே நம்ம இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் இருக்கும். எங்களுக்கு காய்கறி கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்குது. ஸோ 1,000 ரூபாங்கிறது எங்கள் 2 பேருக்கு ஒரு மாதத்துக்கு கரெக்டாக வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் முட்டை, சிக்கன், அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் சைட்லாம் ஃபிஷ் கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கும். ஸோ அது 3 தான் நாங்கள் வாங்குவோம். மட்டன் வாங்க மாட்டோம். ஸோ எங்களுக்கு 1,000 ரூபாங்கிறது ஒரு மாதத்துக்கு நான்வெஜ்ஜுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வாங்குற மாதிரி இருக்கும். 2 மாதத்துக்கு ஒரு தடவைனா 1,000 ரூபாய் கேஸ் வரும். மாதத்துக்கு ஒதுக்கணும் அப்படின்னா 500 ரூபா வருது. அதனால 500 ரூபா நான் ஒதுக்கிட்டேன். கரண்ட் பில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். மாதத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 1,000 ரூபா, 2 மாதத்துக்கு ஒரு தடவைன்னு பார்த்தோம்னா 2,000 ரூபா வருது. கரண்ட் பில் கொஞ்சம் அதிகமாக தான் கொஞ்சம் நாளாக வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய கரண்ட் பில்லு எங்களுக்கு 1,000 ரூபா தான் வரும். இப்போ 2,000, 2,500 அந்த மாதிரி வருது. என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. ஸோ கரண்ட் பில்லை எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பழங்கள் வாங்குறது. பழங்களுமே நம்ம சீசனல் ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா விலை கம்மியாக இருக்கும். பழங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்குற மாதிரி இருக்கும். மாதத்துக்கு நான் 1,000 ரூபா ஒதுக்கியிருக்கேன். பழமுமே பார்த்தீங்கன்னா சில ஏரியாவில் பழம் விலை கம்மியாக கிடைக்கலாம், சில ஏரியாவில் அதிகமாக இருக்கலாம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக தான் விற்பாங்க. ஸோ அதனால 1,000 ரூபாங்கிறது கரெக்டாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸில் ஸ்நாக்ஸ்க்கு நான் எழுதியிருக்கேன். முன்னாடியே சொன்ன மாதிரி பாலில் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ அதனால ஒரு 500 ரூபா ஒதுக்கியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் செலவு. இதுக்கு ஒரு 2,000 ரூபா ஒதுக்கியிருக்கேன். மெடிக்கல் செலவும் அதே மாதிரி தான். உங்கள் வீட்டில் யாராவது உடம்பு முடியாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மெடிக்கல் செலவு அதிகமாக தான் வரும். இந்த மெடிக்கல் செலவு 2,000 ரூபா நான் ஒதுக்கியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு தலைவலி, ஜுரம் அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா ஒரு டாக்டரை பார்க்குறோம் அப்படின்னா அவங்க மெடிசன் வாங்கி கொடுப்பாங்க. அந்த மெடிசன்ஸ் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும், டேப்லெட்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செலவுகளுக்காக தான் நான் 2,000 ரூபா ஒதுக்கியிருக்கேன். உங்கள் வீட்டில் ஏதாவது உடம்பு முடியாமல் இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலவுகள் உங்களுக்கு அதிகமாகவோ கம்மியாகவோ உங்களுக்கு வரலாம். எங்களுக்கு 2,000 ரூபாங்கிறது கரெக்டாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அண்ட் மூவி அவுட் சைட் ஃபுட்டுக்கு 2,000 ஒதுக்கியிருக்கேன். ஃபங்க்ஷன் அப்பப்போ வந்தது அப்படின்னா அதுக்கு போகிற மாதிரி இருக்கும். மூவி அதிகமாக போக மாட்டோம், ஏதாவது செலக்டிவான மூவிக்கு தான் போவோம். அவுட் சைட் ஃபுட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி போயிட்டு சாப்பிட்டு வருவோம். ஸோ அதுக்கு எங்கள் 2 பேருக்கும் 2,000 ரூபாய் கரெக்டாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் செலவு எங்களுக்கு அதிகமாக வராது. இது 1,000 ரூபாங்கிறதே பார்த்தீங்கன்னா அதிகம்தான். ஏன்னா
நாங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுறாங்க. நாங்கள் வெளியில் போகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது சாப்பிட்ற போகிறது, ஏதாவது மூவிக்கு போகிறது, ஃபங்க்ஷனுக்கு, அப்படி இல்லைன்னா அந்த காய்கறி இந்த மாதிரி பொருட்கள் வாங்க போகிறது, அதுக்காக தான் நாங்கள் பைக்கை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால எங்களுக்கு 1000 ரூபாங்கிறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் டெய்லிக்கும் வேலைக்கு போகிறதுக்கு வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெட்ரோல் செலவு அதிகமாக வரும். எங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஹஸ்பண்ட் பண்ணுறதுனால கம்மியாக தான் வருது. டோட்டலாக செலவுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 21,000 ரூபாய் வந்து செலவுகள் வந்து வருது. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்னோட செலவுகளில் வந்து முக்கியமாக 2 விஷயம் வந்து இருக்காது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஃபீஸ், அப்புறம் குழந்தைகளுக்கான செலவுகள் வந்து இருக்காது. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருக்கோம். ஸோ எங்களுக்கு இந்த செலவுகள் வந்து கரெக்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செலவுகள் வரும். 2 குழந்தை இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்கூல் ஃபீஸு, அவங்களுக்கு என்ன செலவுகள் பண்ணணும், எப்படிலாம் அவங்களுக்கு சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து பட்ஜெட் வந்து போடுற மாதிரி இருக்கும். அடுத்தது முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோன் ரீசார்ஜ், இன்டர்நெட், இது ரெண்டுமே வந்து நாங்கள் வருஷக்கார்டு போட்டிருக்கோம். ஸோ அதனால வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் மாதம் மாதம் வந்து அதை இன்க்ளூட் பண்ணலை. ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இப்போ வருஷக்கார்டு அப்படின்னா உங்களுக்கு மாதத்துக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாதத்துக்கு பார்த்தோம்னா எங்கள்கிட்ட வந்து இப்போ 2 ஃபோன் இருக்குது, இன்டர்நெட், இது ரெண்டுக்குமே சேர்த்து 1800 ரூபா வருது. ஸோ மாதத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா செலவுகள் வந்து 21,000 ரூபாய் வருது. சேமிப்பு எவ்வளோ பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். எந்தெந்த முறையில் சேமிக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வருமானம் வந்து என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் சம்பாதிக்கிறாங்க. ஸோ 50,000 ரூபா வந்து வருமானம் வருது. செலவுகள் வந்து 21,000 ரூபா வருது. சேமிப்புகள் பார்த்தீங்கன்னா நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் நகை சீட்டும் வந்து நான் கட்டுறேன். லைஃப் இன்சூரன்ஸும் மியூச்சுவல் ஃபண்டும் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ரெண்டையும் எனக்கு பற்றி டீட்டெயில்டு வந்து தெரியாது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. நான் ஹஸ்பண்ட்டை கேட்டுட்டு உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டி வந்து நான் 10,000 ரூபா கட்டுறேன். ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் 2 வருஷம் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதாவது இந்த பிப்ரவரி மந்த் வந்தது அப்படின்னா எங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நகை சீட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படின்னா பிரித்து போட்டிருக்கேன். லோக்கல் ஷாப்பில் ஒரு 1000 ரூபாயும், ஜிஆர்டியில் வந்து ஒரு 3000 ரூபாயும் வந்து கட்டிட்டு இருக்கேன். ஜிஆர்டியில் வந்து ஒரு 2-3 மந்த்ஸாக தான் கட்டுறேன். லோக்கல் ஷாப்பில் ஆல்மோஸ்ட் நான் வந்து ஸ்கீம் வந்து முடிக்க போகிறேன். 1000 ரூபா கட்டினது. அந்த 1000 ரூபாய் எங்கே கட்டின லோக்கல் ஷாப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்காலில் இருக்கக்கூடிய பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் தான் நான் வந்து 1000 ரூபா வந்து கட்டிட்டு இருக்கேன். இந்த டிசம்பர் மாதத்தோட எனக்கு முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் மந்த் நான் நகை எடுக்கிற மாதிரி இருக்கும். நகை எடுத்தேன்னா என்ன நகை எடுக்கிறேன் அப்படிங்கிறதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி லைஃப் இன்சூரன்ஸும் மியூச்சுவல் ஃபண்டை பற்றியும் எனக்கு தெரியாது. ஸோ ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஒரு 8,500 ரூபாய் வந்து கட்டுறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு 3000 ரூபாய் கட்டுறாங்க. சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 25,500 ரூபாய் வந்து சேமிப்பு பண்ணுறோம். எங்களுக்கு மாதம் மாதம் ஆகக்கூடிய செலவுகள் வந்து 21,000 ரூபாய், சேமிப்புகள் வந்து 25,500 ரூபாய். டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 46,500 ரூபா வரும். மீதம் வந்து 3,500 ரூபா இருக்கும். இந்த 3,500 ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டில் வச்சுருப்போம். டிஜி கோல்டில் கட்டுறதா இருந்தாலும் கட்டுவோம், இல்லாட்டி கோல்டு காயின்ஸ் வாங்குறதா இருந்தாலும் வாங்குவோம். அப்படி இல்லைன்னா அதை சேவிங்ஸாகவே வந்து வச்சுக்கிறனாலுமே நாங்கள் அக்கௌண்ட்லேயே வந்து வச்சுப்போம். இப்படி தான் வந்து என்னோட செலவுகள் சேமிப்புகள் வந்து நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கும்பகோணம் மத்திய கூட்டுறவு பேங்க் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தனி வீடியோவாக நான் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.